தொடர்ந்து நீட் அமுல்படுத்துவதில் முதல் குரலாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இது மாணவர்களுக்கு அவசியமற்றது என்பதை நிரூபிக்கும் வண்ணம் ஒவ்வொரு ஆண்டும் அதில் மிகப்பெரிய குளறுபடி ஏற்பட்டு கொண்டே வருகின்றது. 2017 பாத்தீங்க அப்படின்னா அதுல புகார்கள் எழும்பப்பட்டது. 2019, 20 பாத்தீங்க அப்படின்னா அதுல ஆள் மாறாட்டம் அப்படிங்கிறது நடைபெற்றது. 2021 தொடர்ந்து அந்த குளறுபடிகளுக்கான சிபிஐ கைது ஏற்பட்டது. 2024 மிகப்பெரிய அதுல பண பரிவர்த்தனைகள் ஏற்பட்டு அது வெளிக்கொணர்ந்தார்கள். தற்பொழுது போன ஆண்டும் சரி 30 to 40 லட்சம் கைமாறியதாகவும் வினாத்தாள் லீக் அவுட் ஆகி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி புகார்கள் வந்ததன் மூலமாக இப்போ நீட் ரத்தாயிருக்கு. இதைத்தான் ஆரம்பத்தில் இருந்தே திராவிட முன்னேற்ற கழகம் நீட்டுக்கு எதிராக இருந்தது. தகுதியான மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தகுதியான மருத்துவர்களை கொடுக்கறோம்னு சொல்லிட்டு இவங்க பணம் காசு சம்பாதிக்கிறதும் தகுதியான மாணவர்களை அதாவது ஏழை பால டாக்டர்ஸை உருவாக்குறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத உடைச்சு இன்னைக்கு திமுக இந்த இவங்களோட போலியான நாடகத்தை எல்லாம் தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதோட வெற்றி என்று தான் சொல்லணும். இது மறுபடியும் இந்த ஆண்டு ரத்தானது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அது முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது. கூடுதலாக இங்க தமிழ்நாட்டில் எஸ்எஃப்ஐ அவர்கள் இவங்க ஆர்ப்பாட்டத்தின் பொழுது தாவேகாவின் இந்த ஆட்சி காவல்துறை மூலமாக மாணவர்களை மிக கொடூரமாக கடுமையாக தாக்கப்பட்டனதை எஃப்எஸ்ஓ கூட்டமைப்பு சார்பாக திமுக மாணவரணி சார்பாக இந்த இடத்தில் வன்மையாக அதை கண்டித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த மாதிரியாக தாவேகா விஜய் அவர்களது அரசு நீடித்தால் இதற்கு கடுமையான ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்படும். போராட்டம் நம்மளுடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு நாங்கள் இதை மேற்கொள்வோம் என்று இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இல்ல இப்ப மற்ற அமைப்புகள் நடத்திட்டு இருக்காங்க. இன்று திக அமைப்பு நடத்தி இருக்காங்க எல்லா மாவட்டத்திலையும். அதுல எங்களுடைய மாணவரணி நிர்வாகிகள் கலந்துகிட்டு இருக்காங்க. சோ இது வரைக்கும் இதுல தான் நாங்க கலந்துகிட்டு இருக்கோம். அமைப்புகள் வைக்கிற அந்த ஆர்ப்பாட்டத்துல நாங்க கலந்துகிட்டு இருக்கோம். இதற்கு மறுபடியும் மீண்டும் மீண்டும் ஏதாவது மாணவர்களுக்கு ஏதாவது நேரிடும் என்றால் மிக கடுமையான பெரிய அராஜகத்தை எதிர்த்து பெரிய போராட்டம் அறிவிக்கப்படும் எங்களுடைய தலைவர் அவர்களுடன் வாயிலாக. இல்ல நீட் சம்பந்தமா நான் எதுவும் அவர்கிட்ட பேசல. நம்ம மாணவரணி கூட்டமைப்பு சார்பாக நீங்க எதுல வேணாலும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனியா நாங்க எதுவும் இப்ப ஏற்பாடு செய்யறதாக இல்ல. அதுல கலந்துக்கிறதோட சரி, கூட்டமைப்பு சார்பாக நாங்க எதுனாலும் கலந்துகிட்டு அவங்களுடைய ஆலோசனைப்படி மற்ற கட்சி மாணவரணி கூட்டமைப்போட சேர்ந்து கலந்துகிட்டு நீங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கறது எங்களுடைய தலைவர் எங்களுக்கு. இல்ல அந்த ரகசியம் தான் இந்த குட்டு தான் இப்ப வெளிப்பட்டு போயிருச்சுங்களே. நாங்க சொன்னது இது போர்ஜரி, இதுல உண்மைத்தன்மை இல்ல. ஒரு அந்த கோச்சிங் சென்டருக்கான வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் நீட் அப்படிங்கறத தொடர்ந்து திமுக சொல்லிட்டு இருந்தது. அந்த குட்டு வெளிப்பட்டு போயிருச்சு. எங்களுடைய அடுத்த கட்டமாக இதுல மீண்டும் மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை திமுக முன்னெடுக்கும். அதுவும் ஃப்ராடு தான். அது நேரா கொடுத்தா என்ன, இன்டைரக்டா கொடுத்தா என்ன? நேரா கொடுத்தாலும் நீட் ஃப்ராடு தான், இன்டைரக்டா கொடுத்தாலும் நீட் ஃப்ராடு தான் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. அதாங்க எங்களோட கூட்டமைப்பு எஃப்எஸ்ஓ கூட்டமைப்போட இன்னைக்கு ஜூம் கால் மீட்டிங் இருக்கு. அவங்களோட கலந்துக்கிட்டு நாங்க இதை செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஏன்னா இதுக்கு எஸ்எஃப்ஐயும் செஞ்சுட்டாங்க, திகாவும் செஞ்சுட்டாங்க. அடுத்த கட்டத்துல இதுக்கு இவங்க இந்த தாவேகா அரசு கட்டுப்படல அப்படின்னா நாங்க அதுக்கு மேல மறுபடியும் நடவடிக்கை எடுப்போம். நன்றி.